கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை குறித்து நாம் பேச இருக்கிறோம். மக்கள் அநேக இடங்களிலே தவறிப்போய் அல்லது தவறான நம்பிக்கைக்கு உட்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நாம் பேச இருக்கிறோம். அதற்காக ஒரு சிறந்த வேத ஆசிரியர் நல்ல வேதத்திலிருந்து மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து கூறி பல மூட நம்பிக்கைகளிலிருந்தும் பல கள்ள போதகங்களிலிருந்தும் மக்களை விடுவித்துக் கொண்டிருக்கின்ற திருப்பூர் பகுதியை சார்ந்த சகோதரர் சாலமன் அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்மோடு கூட பேசுவார்கள். குறிப்பாக இந்த தினத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்த மூட நம்பிக்கை என்னென்ன உள்ளது, அதுக்கு எதிரான வேத சத்தியம் என்ன என்பதை மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக அவரை இந்த நாளில் அழைத்திருக்கிறோம். சகோதரரே வணக்கம். வணக்கம் பிரதர். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி அழைப்புக்கு இணங்கி வந்ததற்கு. நேரடியாக டாபிக்கு செல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து பலவிதமான நம்பிக்கைகள் உண்டு. அவர் ஒரு வல்லமை, அது ஒரு சக்தி மட்டும்தான் என்று சொல்லி அந்த அதற்கு எதிரான விவாதமாக இதை நாம் அமைத்துக் கொள்ளாமல், காரணம் அது வேதத்திலே சொல்லுகிறது, அவர் சத்திய ஆவியானவர், நம்ம பேசுகிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்காக ஜெபிக்கிறவர், போதிக்கிறவர் என்றெல்லாம் வேதத்திலே அவருடைய ஆழ்த்தத்துவத்தை குறித்து ஏராளமான வசனங்கள் உண்டு. அந்த இடத்திற்கு நேராக செல்லாமல் அவர் ஆழ்த்தத்துவம் என்று நம்புகிறவர்கள் தான், ஆனால் பலவிதமான மூட நம்பிக்கைக்குள்ளாக சிக்கி இருக்கிறார்கள். அதற்கு எதிராக நாம் பேச இருக்கிறோம். அதாவது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஏதோ உடல் சிலிர்ப்பு அல்லது வித்தியாசமாக பேசுதல் அல்லது வித்தியாசமாக கைதட்டுதல், உருண்டு புரளுதல், இப்படி சிலர் சொல்வதுண்டு. பரிசுத்த ஆவியானவர் வந்தா நான் தூக்கி எறியப்பட்டேன், 3 மீட்டர் அதுக்கு அந்த பக்கம் தூக்கி வீசப்பட்டேன், அப்படி என்றால் சிலர் தங்களுடைய அனுபவங்களை சொல்வதுண்டு. உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வரும்போது இப்படிப்பட்ட அனுபவங்களை சார்ந்துதான் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை ரட்சிக்கப்படுதல் வேறு, பரிசுத்த ஆவியை பெறுதல் வேறு, இரண்டு தனித்தனி நிகழ்வா? இல்லை ரட்சிக்கப்படுதல் தான் பரிசுத்த ஆவியை பெறுதலும் ஒன்றா? இதை குறித்து பேசுங்க. அதாவது சமீப காலமாக ஒரு 50 வருட காலமாகத்தான் ரட்சிக்கப்படுதல் என்கிற அந்த சத்தியத்துல இப்படி ஒரு வித்தியாசமான போதனை வந்திருக்கிறது. அதாவது ரட்சிக்கப்படுதலின் போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல் என்கிறது கிடையவே கிடையாது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுதல் வேறொரு அனுபவம், ரட்சிக்கப்படுதல் வேறொரு அனுபவம். இந்த ஒரு போதனை சமீப காலமாக ஒரு 50 வருடம் வைத்துக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் இதை பற்றினதான தெளிவான சத்தியத்துல தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா ஏன் இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்திருக்கிறது? வேத ஆகமத்தில் இருக்கக்கூடியதான சில வேத வசனங்களை தவறாக புரிந்து கொண்டதனுடைய விளைவு ரட்சிக்கப்படுதல் வேறு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதல் வேறு என்கிற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. ஸோ முதல்ல நாம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கான அடையாளங்கள் என்ன, இப்போ நீங்க சொன்ன மாதிரி உருளுதல் பெறலுதல் அதெல்லாம் அடுத்து நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் ரட்சிக்கப்படுதல்னா என்னன்னே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு அடிப்படையே தவறாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுதல் உதாரணமாக ஆங்கிலத்துல பார்த்தீங்கன்னா சேவ்டு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். சாதாரண தமிழ் வார்த்தை காப்பாற்றப்படுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். அதை தான் ரட்சிப்பு. நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சீங்கன்னு சொன்னா நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அந்த 31 32 இந்த வசனங்கள் எல்லாமே இதை குறித்து பேசக்கூடிய ஒண்ணுதான். இப்ப ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு தான் நம்ம விடை காண வேண்டி இருக்கிறது. உதாரணமாக இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவை பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் ஆவியினாலே மறுபடியும் பிறவாவிட்டால், ஜலத்தினாலும் ஆவியினாலும், அங்க ஆவியினாலே மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது என்கிற ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த வசனத்திற்கு முழு விளக்கத்தையும் கொடுப்பது நம்மளுடைய நோக்கம் அல்ல. ஆனா அங்க ஒரே ஒரு வார்த்தை தெளிவாய் தெரிகிறது, பரிசுத்த ஆவியினால் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள்ள போக முடியாது. அந்த வசனம் மிக தெளிவாக இருக்கிறது. இப்ப ரட்சிக்கப்படுதல் அல்லது காப்பாற்றப்படுதல் என்று சொன்னால் ஒருவன் எதிலிருந்து காப்பாற்றப்படுகிறான்? இப்படி ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? எதிலிருந்து அவன், இப்ப ஒருத்தர் வர்றாரு, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டேங்க. அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்களா? இல்லைங்க. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, ரட்சிக்கப்பட்டீங்கன்னா எந்த அடிப்படையில ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றீங்க?
அதாவது காப்பாற்றப்பட்டீர்கள்னா எப்படி காப்பாற்றப்பட்டீங்க? இங்கேயே குழப்பம் இருக்கு. ஏன்னா ஒருவன் பரிசுத்த ஆவியினால் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது என்று சொல்லும் பொழுது நீங்க எந்த அடிப்படையிலே உங்களை ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று சொல்லுகிறீர்கள்? ரட்சிக்கப்படுதல் என்று சொன்னால் அதற்கு வேதம் அதற்கு இணையான வார்த்தையாக பல வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. மறுபடியும் பிறக்குதல், இதுவும் ஒரு வகையில ரட்சிக்கப்படுதல் என்பதற்கான இணையான ஒரு வார்த்தை தான். born again believer, I am a born again believer. ஏன்னா மறுபடியும் பிறக்குதல் என்று ஒன்று இல்லாம ஒரு மனுஷன் எப்படி தன்னை ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்ல முடியும்? சோ உங்களுக்கு சில வேத வசனங்களை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். நீங்க முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒருவன் ஆவியினாலே மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அடுத்து மறுபடியும் பிறக்குதல் என்கிற ஒன்றை குறித்து பார்க்கும் பொழுது நாம நிச்சயமா பரிசுத்த ஆவியானவரால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். அதுக்கு பல வசனங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்க முடியும். ஆனால் உங்களுக்கு நான் எதை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன்னா, இந்த மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை குறித்து பேதுரு எழுதுகிறார். நீங்க பாருங்க, 1 பேதுருவினுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம், அதுல பாத்தீங்கன்னா 23வது வசனம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. 25, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற அந்த வசனம் உங்களை மறுபடியும் பிறக்க செய்கிறது என்று இங்கே வசனத்தை குறித்து ஆண்டவர் எழுதுகிறார். அப்ப ஒரு மனிதன் அதாவது வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போதே, வசனம் அவனுக்குள்ள போகும் பொழுது அவன் மறுபடியும் பிறக்கிறவனா இருக்கிறான். இங்க பரிசுத்த ஆவியானவரை குறித்து இல்ல. எதுக்காக இந்த வசனத்தை நான் சுட்டி காண்பிக்கிறேன்னா, என்னிடத்துல ஒரு சகோதரன் இப்படியே சொன்னார், பிரதர், இந்த மாதிரி வசனத்தை முதலாவது விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆவியானவரால் அவர்கள் மறுபடியும் பிறக்கிறார்கள். வசனத்தினால் மறுபடியும் பிறக்கிறவங்க தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டவங்க, அடுத்து ஆவியானவரால் மறுபடியும் பிறக்கிறவங்க. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய குழப்பமான ஒரு மனநிலைமை. அது எப்படி 2 மறுபடியும் பிறக்குதல் இருக்கா வேதத்துல? வசனத்தினாலே ஒரு முறை மறுபடியும் பிறக்க வேண்டும், பரிசுத்த ஆவியினாலே மறுபடியும் பிறக்க வேண்டும், அப்படி எங்கேயாவது வசனம் சொல்லுதுன்னா இல்ல. நீங்கள் வசனத்தினாலே மறுபடியும் பிறக்குதல் என்பதே பரிசுத்த ஆவியானவராலே மறுபடியும் பிறக்குதல், இரண்டும் ஒரே சமயத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வு. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமலும் வசனம் இல்லாமலும் நீங்கள் மறுபடியும் பிறக்க முடியாது. எபேசியர் 2:1-2 வாசிக்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த நம்மை உயிர்ப்பித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அல்லவா? சோ ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க, பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கொண்டு, சுவிசேஷமாகிய வசனத்தை கொண்டு நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார். இதற்கு இன்னொரு இணையான வசனத்தையும் சுட்டி காண்பிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம், எல்லாரும் இந்த வசனத்தை தான் சுட்டி காண்பிப்போம். அப்புறம் ரட்சிப்பு வேற, மறுபடியும் பிறக்குதல் வேற, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதல் வேற அப்படின்னு சொல்லுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அங்க நம்ம பார்க்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, 13வது வசனம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எப்பொழுது முத்திரை போடப்பட்டோம்? உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது. when you became a believer, உங்க சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசி ஆன போது you are sealed by the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டீர்கள். பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க, ரட்சிக்கப்பட்டுட்டியான்னு சிலர் கேட்பாங்க, ஆமான்னு சொல்லுவோம். திரும்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டுட்டீங்களான்னு கேட்பாங்க, ஐயோ இல்லையே. நான் கேட்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நீங்க ரட்சிக்கப்படவே முடியாது. ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டதற்கான அத்தாட்சி, நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள் என்பதற்கான அத்தாட்சியே பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதற்கு சரியான ஆதாரமான ஒரு வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இது மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இந்த வசனம் தான் ரொம்ப அடிப்படையான ஒரு வசனம். ரோமர் 8
பாருங்க, 9வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, ரோமர் 8:9 கடைசி பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? அதாவது பரிசுத்த ஆவியானவருக்கு பல பெயர்கள் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர், ஆவி, ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவி, இப்படி எல்லாம் பேர் இருக்கு பாத்தீங்களா? அது அவருக்கு இருக்கக்கூடியதான தனிப்பட்ட ஒரு தனித்துவமான பதங்கள். இங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லுவது பரிசுத்த ஆவியானவரை தான் குறிக்கும். ஏன்னா மேல இருக்கிற வசனம் பாருங்க, 9வது வசனம், அதனுடைய அந்த 9வது வசனம் முழுசா வாசிக்கிறேன் பாருங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவனே அல்ல. அப்ப யாரை குறிச்சு பேசிட்டு வர்றாரு? பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் பேசிட்டு வர்றாரு. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் என்று சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவினுடைய ஆவி எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் தான் குறிக்குது. அவர் இல்லைன்னா, பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நீங்க கிறிஸ்துவனுடையவர்களே அல்ல என்று சொல்லி இருக்கும் பொழுது நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க, ஆனா இன்னும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலன்னு எப்படி சொல்ல முடியும்? பரிசுத்த ஆவி இல்லைன்னா நான் கிறிஸ்துவை உடையவனே அல்ல அப்படின்னா நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுவதற்கு அந்த இடத்துல இடமே இல்லை. அப்ப ஒருவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அவர் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்னு அர்த்தம். அந்த விசுவாசத்திற்கு கிடைக்கக்கூடிய முத்திரையாக தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருகிறார் என்பதுதான் விசுவாசம். அதுதான் தேவனுடைய நியதி. அதனால தயவு செய்து புதிய ஏற்பாட்டுல வேத வசனம் நிருபங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது மறுபடியும் பிறக்கிறீர்கள். இதெல்லாம் ஒரே அனுபவத்துல நடக்கிறது. அப்பொழுது பரிசுத்த ஆவியையும் சேர்த்து பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். பரிசுத்த ஆவி இல்லாமல் ரட்சிக்கப்படவே முடியாது. பின்னாடி இன்னும் சில விஷயங்களை நம்ம தியானிப்போம். பரிசுத்த ஆவியின் நிறைவு என்றால் என்ன, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்றால் என்ன, அதை தனித்தனி பதங்கள், அது ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவத்திற்காக அது பேசப்பட்டிருக்கிறது. நம்ம அதை குறித்து தியானிப்போம். இப்போ ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவி இல்லாமல் நீங்க மறுபடியும் பிறக்க முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவனே அல்ல. இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. பின்ன சிலர் ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க கேளுங்க பிரதர், எதுவும் இருக்கா? ஆமா, இப்போ நம்ம எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம பார்த்தோம். அதுல 13ஆம் வசனம், நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் பார்க்கிறோம். அதே அதிகாரம் 17ஆம் வசனத்துல அப்போ ஏற்கனவே முத்திரை போடப்பட்டவர்கள் தான். அப்போ இங்க பவுல் மறுபடியும் ஜெபம் பண்ணுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று அப்படின்னு பவுல் மறுபடியும் ஜெபிக்கிறாரே. அப்போ இதை வைத்துக் கொண்டு இப்போ முத்திரை போடுவது வேறு, பரிசுத்தாவி பொழிந்தருள்வது அல்லது அபிஷேகம் பெறுவது வேறு என்கிற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? இதை எப்படி பார்ப்பது? நல்ல ஒரு கேள்விதான் பிரதர். சில சமயங்களிலே அதுல பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் நல்லா கவனிங்க. 17வது வசனத்துல பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இந்த இடத்துல ஜெபிக்கிறார். அப்ப ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெளிவா புலப்படுது. பரிசுத்த ஆவியை ஏற்கனவே அவர்கள் பெற்றுக்கொண்டு, அதாவது பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறார்கள். நல்லா கவனிச்சுக்குங்க. அந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வாக்குத்தத்தம் 13வது வசனத்தை மீண்டும் வாசித்து காண்பிக்கிறேன். அதனுடைய மையப்பகுதி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அடுத்து 14வது வசனம், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்காரு. அர்த்தம் என்னன்னா, நாம மீட்கப்படுவோம், நாம நிச்சயமா தேவனுடைய பிள்ளைகள், இப்படி எல்லாத்துக்குமே ஒரு அதிகாரமாக முத்திரையாக நான் தேவனுக்கு சொந்தமானவன் அப்படிங்கிற அந்த முத்திரையாகவே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்ப எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அப்படி இருக்கக்கூடிய சபை விசுவாசிகளுக்கு பவுல் என்னன்னு ஜெபிக்கிறாருன்னா, தேவன் உங்களுக்கு அவரை அறியக்கூடிய ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்துள்ள வேண்டும் என்று சொன்னால்,
இது இன்னொரு ஒரு தனிப்பட்ட ஆவியானவர் நமக்கு வர வேண்டும் போல் இருக்கிறது என்று தந்தருள வேண்டும் என்று சொன்னா நாம் அப்படித்தான் புரிந்து கொள்றோம். பிரியமானவர்களே, இதை அப்படி நாம புரிந்து கொள்ளக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. எனக்குள்ள இருந்தாலும் கூட நிறைய விஷயங்களிலே நான் இன்னும் கர்த்தருக்குள் வளர வேண்டியவனா இருக்கிறேன். அப்ப அதனால பவுல் என்ன சொல்லுகிறாருன்னா, நீங்கள் தேவனை அறிகிற அறிவை அறிந்து கொள்ளத்தக்கதான அந்த ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வார்? தரணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் உங்களுக்கு இதை விளக்கி காண்பிக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு டைமும் நான் ஆவியை தனித்தனியா போய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அர்த்தத்துல இந்த வசனத்தை எடுத்தால் எப்படி இருக்கும்? நான் வேற ஒரு விஷயத்தை செய்வதற்கு இன்னும் அதுக்கு எனக்கு இன்னும் பரிசுத்தாவி கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அதான உண்மை. அந்த ஒரு பாவத்துல மேற்கொள்வதற்கு அந்த பரிசுத்தாவியானவர் இன்னும் வரல பிரதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். உதாரணமா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். தேற்றரவாளன் நான் போகாட்டி அவர் வர மாட்டாரு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நம்ம யோவான் 14 மற்றும் 16 இந்த 2 அதிகாரத்திலும் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனை குறித்து வாசிக்கிறோம். நான் போவேனே ஆகில் நான் தேற்றரவாளனை என்ன செய்வேன்? நான் அனுப்புவேன்னு சொன்னா இப்ப நமக்கு என்ன எண்ணம் தோன்றுகிறது? அப்ப பரிசுத்த ஆவியானவர் இன்ன வரைக்கும் கிடையவே கிடையாதுங்கிற ஒரு அர்த்தத்தையும் எடுக்கலாம்ல. ஏன்னா இனிமேல் தான் நான் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப போறேன் அப்படின்னு சொன்னா அப்ப பரிசுத்த ஆவியானவர் இது வரைக்கும் இல்லையா? அப்படி கிடையவே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய, அவர் இல்லாத இடம் ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒம்னிசியன்ட் காட் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஒம்னி பிரசன்ட் காட்னு சொல்றோம். அதாவது எங்கும் இருக்கக்கூடிய தேவன், எல்லாம் அறிந்த தேவன். அவர் இல்லாத ஒரு இடம்னு ஒண்ணு சொல்லவே முடியாது. அது பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம வாசிக்க முடியும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஏன் அப்படி சொல்லுகிறார்? ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு அடுத்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்காக செயல்பட போகிறார் என்பதை குறிப்பிடுவதற்காக இனிமேல அவர் நான் அனுப்புவேன்னு சொன்னா அப்ப அதுக்கு முன்னாடி அவர் கிடையவே கிடையாது என்கிற அர்த்தத்துல நம்ம எடுத்துக்க கூடாது. அந்த மாதிரி இந்த வசனம் ஞானத்தையும் புத்தியும் அருளக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவியை தேவன் உங்களுக்கு தந்துடணும்னா ஏற்கனவே இருக்கிறவர் எனக்கு அந்த ஞானத்தையும் புத்தியையும் தர வேண்டும். இப்படி எல்லா விஷயத்திலையுமே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? ஒரு ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அதனால ஒவ்வொரு டைமும் நாம போய் பரிசுத்த ஆவியானவருக்காக என்ன செய்ய தேவையில்லை, காத்திருக்க தேவையில்லை. அதே சமயத்துல ஒவ்வொரு முறையும் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சத்தியத்திலும் என்னை நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். அதனால அதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. ஓகே பிரதர், இதை நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். சரியா தவறா என்று சொல்லுங்கள். அதாவது வேதத்திலே சில இடங்களிலே தேவனுடைய குணாதிசயத்தை ஆவியோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். அந்த குணாதிசயத்தை நாம் பெற்றுக்கொள்வதும் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பது போல எழுதப்பட்டிருக்கு. உதாரணத்திற்கு இயேசுவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி கூறும்போது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் இப்படி சில ஆவி எழுதப்பட்டிருக்கும். அப்போ ஏகப்பட்ட ஆவி இருப்பது போல நமக்கு தோன்றும். அந்த ஞானம், உணர்வு இதெல்லாம் சில சுபாவங்கள் அல்லது கேரக்டர்ஸ், அதையும் ஆவி என்று ஒப்புமைப்படுத்தப்பட்டிருக்கும். ஆவியானோட குணங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பார்க்கலாம் தானே? கண்டிப்பா. அதாவது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல வரக்கூடியதான 7 ஆவிகள் அப்படிங்கிற அந்த இதுக்கு இந்த 7 குணாதிசயங்களை ஒப்பிட்டு பேசுவது உண்டு. அதாவது நீங்க சொன்ன அந்த ஏசாயா 11ஆம் அதிகாரத்துலதான் ஞானத்தையும் உணர்வையும் அருளக்கூடிய ஆவி, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை அருளும் ஆவி, இப்படி ஒவ்வொன்னா நாம பார்த்துட்டு வர்றோம். ஏன்னா ஆவின்னு சொல்லக்கூடிய இடத்துல அது பல அர்த்தங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல அது தேவனுடைய குணாதிசயத்தை குறித்து பேசுகிறது. சில இடங்கள்ல ஆவி என்பது ஒரு ஒட்டுமொத்த மனிதனை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கும், மனிதனுடைய சுபாவத்தை குறிப்பிட பயன்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய மனசாட்சியை குறிப்பிடுவதற்காக சில இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கும். சோ நீங்க சொன்ன மாதிரி கான்டெக்ஸ்ட் பிரகாரம் சொற்சூழல் அதை எப்படி வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்க சொன்ன அப்படி பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆவி இருக்கு போல் இருக்கு. மொத்தம் 7 ஆவிகள், பரிசுத்த ஆவியானவர் 7 பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்ல வேண்டி வரும். திருத்துவத்திலே கூட்டம் எழுப்பி இருக்கிறாங்க.
இப்ப பரிசுத்த ஆவியானவர் 7 பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. 7 பேருக்கும் ஒரு மனைவி, ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் கூட உபதேசிக்கிற ஒரு கூட்டத்தார் எழும்பி இருக்கிறாங்க. எந்த அடிப்படையில பேசுறாங்கன்னு தெரியல. ஆரம்பத்துல நீங்கள் சொன்னீர்கள் இந்த உபதேசம் சுமார் ஒரு 50 ஆண்டு காலத்துக்குள்ளதாக தான் இருக்கிறது என்று சொல்லி. நான் வேதத்திலே படிக்கும் போது கூட இந்த உருளுதல், கையடித்தல் இதை வைத்து பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வதாக நாம் பார்க்க முடியாது. அந்த இடத்துல கூட சிலர் பெற்றுக்கொள்ளும் போது அந்நிய பாஷையை பேசினார்கள் என்றெல்லாம் வருகிறதை தவிர இப்படிப்பட்ட விகாரமான காரியங்கள் எல்லாம் எழுதியிருக்க முடியாது. கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டிலே சபை மிகவும் சீர்கேட்டு இருந்தது. மார்ட்டின் லூதர் எல்லாம் எழும்பின காலம். அந்த காலத்திலும் பல்வேறு வித சீர்கேடு இருந்தது. ஆனா ஆவியானவை பற்றி இந்த அளவுக்கு மோசமாக சித்தரித்து காட்டவில்லை. ஆவியானவர் இப்படி அலைக்கழிக்கிறவர், ஏதோ பிசாசு அலைக்கழிப்பது போல இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி காண்பிக்கவில்லை. ஆனால் எனக்கு தெரிந்து நீங்கள் 50 சொன்னீர்கள், நான் ஒரு 100 ஆண்டுகள் என்று நினைக்கிறேன். 100 ஆண்டுகளுக்குள்ளாக அதுல இருந்து ஆரம்பித்து இந்த 50 ஆண்டுகளுக்குள்ளாக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அது அப்பொழுதுதான் மிக வேகமாக இது பரவுகிறது. இந்த உபதேசம், இது மூட நம்பிக்கை அல்லது தவறான உபதேசம், சிலர் தெரிந்து செய்கிறார்கள், சிலர் அந்த உபதேசத்திலே பழக்க வைக்கப்படுகிறது. நான் ஒரு உபதேசம் என்ன, என்னுடைய பிள்ளை நான் எதை கற்பிக்கிறேனோ அதை தான் கற்று வளரும். அந்த பிள்ளை தெரிந்து செய்யவில்லை, நான் கற்பிக்கிறதுனா அது செய்கிறது. அப்படி ஏதோ தெரிந்து இல்ல தெரியாமல் அப்படியே பரவி விட்டது. இந்த உபதேசம் ஏன் இவ்வளவு வேகமாக பரவி விட்டது? இது ஒரு மனித மூளை சம்பந்தப்பட்ட ஏதாவது காரியங்கள் இருக்கிறதா? அந்த உணர்ச்சிக்கு மனிதன் முக்கியத்துவம் கொடுக்கிறானா? சத்தியத்தை காட்டிலும் உணர்ச்சிக்கு அதிக அளவிலே மனிதன் முக்கியத்துவம் கொடுக்கிறானா? என்ன காரியம் இந்த உபதேசம் இவ்வளவு வேகமாக பரவுவதற்கு? இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பல காரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் இந்த உபதேசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு தவறான ஒரு உபதேசம் ஜனங்களுக்குள்ள பரவுவதற்கு அடிப்படை காரணமாக வேதத்தினுடைய முழு ஆலோசனையையும் பார்க்காதது ஒரு காரணமா இருக்கிறது. வேதத்திலேயே சுத்தமாவே வசனமே இல்லாத மூட நம்பிக்கையை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தார் இருப்பாங்க. அந்த கூட்டத்தாரை நம்ம விட்டுறலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா, அவங்க சிலை வச்சு தேர் இழுக்கிறது முதற்கொண்டு பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது கவலையே இல்லை. நம்ம வசனத்துல சுத்தமா எதுவுமே இருக்காது. ஆனா அவங்க அது வேற, ஓகே விட்டுறலாம். ஆனா சிலர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதத்தினுடைய முழு ஆலோசனையையும் கவனிக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல சில வேத வசனங்கள் இதற்கு ஆதாரமா இருக்கிற மாதிரி தோற்றம் அளிக்கலாம். இதுதான் ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு பாயிண்ட். ஏன்னா சாத்தான் கூட இயேசு கிறிஸ்துவினை சோதிக்கும் பொழுது ஒரு வசனத்தை வைத்து சோதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு தவறான ஒரு ஹெர்மனோட்டிக்கல் அடிப்படையில தவறான ஒரு சொற்சூழலை பயன்படுத்தி அதை சோதிக்கும் பொழுது அங்க ஆண்டவர் முழு வேதத்தினுடைய ஆலோசனையையும் எடுக்கிறார். அங்கே வசனம் அப்படி எழுதி இருக்கிறது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சார். இங்கே வசனம் இப்படி இருக்குன்னு சாத்தான் சொல்லும் பொழுது அங்கே அப்படியும் எழுதப்பட்டிருக்கிறதே. அப்ப இந்த ரெண்டுல எதை நீ மையப்படுத்த வேண்டும்? எப்பொழுதுமே 2 வசனம் இருக்கும் பொழுது ஒரு வசனம் இன்னொன்றை சீர்தூக்கி பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப எளிதாக நாம புரிந்து கொள்ளக்கூடிய ஒண்ணா வரணும். அப்ப இவங்க ஃபர்ஸ்ட் விழுந்து போறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேதத்தினுடைய முழு ஆலோசனை தெரியல. ஏன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல அப்படியே ஒரு 3-4 இடங்கள்ல பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதற்கான அடையாளமும் அங்கு வெளிப்படுகிறது. கரங்களை வைத்து பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நம்ம அதை தெளிவா பார்க்கலாம். கரங்களை வைத்த போது ஒரு இடத்துல பிரசங்கம் செய்து கொண்டிருந்த போது, ஒரு இடத்துல அவர்களுக்கு ஜெபித்த போது என்றெல்லாம் இருக்கிறது. ஆமா. அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதுல இருக்கிற மெஜாரிட்டியான ஒண்ணு பேரளவுக்கு தாங்கள் செய்வதற்கு ஒரு வசன ஆதாரம் ஏதோ ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதனால அதை சூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப முதல்ல முழு வேத ஆலோசனை தெரியாத காரணம் நம்பர் 1. இரண்டாவது பாத்தீங்கன்னா, உணர்ச்சிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. என்றைக்குமே பாத்தீங்கன்னா இந்த மதம் சம்பந்தப்பட்ட தேவ சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான எல்லா விஷயத்திலையும் முதல்ல இருக்கக்கூடியது மனிதனுடைய அறிவும் அந்த உணர்ச்சியும் தான் நம்பர் 1 இடத்துல நிக்குது. எப்பொழுதுமே அதுக்கு ஈஸியா மனிதன் கட்டுப்படக்கூடியவனா இருக்கிறான். அப்ப ஏதோ ஒன்று இவங்களுடைய அந்த பாஷைக்கு ஆகட்டும், நம்ம அந்நிய பாஷைக்கு விரோதிகள் அல்ல. எது அந்நிய பாஷை என்பதில் தான் நாம் வித்தியாசப்படுகிறோம். அந்நிய பாஷையை அன்றைக்கு பேசினதற்கும் இன்றைக்கு பேசுவதற்கும் சம்பந்தமே இல்லை. அதுதான் நம்ம சொல்ல வர்றோம். ஆனா நிறைய பேர் என்னன்னு தெரியல, அதுக்குதான் நம்ம மேல இவ்வளவு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அந்நிய பாஷையே இல்லை என்று சொல்லல. ஏன்னா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க அந்நிய பாஷைக்கு விரோதமானவர். யார் சொன்னா? வேதத்துல தெளிவா அந்நிய பாஷையை பத்தி போட்டிருக்கு. அதை எப்படி நம்ம விரோதமா இருக்க முடியும்? அப்படியானால் அப்போஸ்தலனாகிய பவுலே விரோதமானவர் தான்.
ஏன்னா கண்டிப்பா. அந்நிய பாஷை என்றால் என்ன என்பதை சரிபடுத்தி எழுதுவதற்காகவே ஒரு 3 அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார். ம். இவ்வளவு தூரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக அவர் எடுத்து எழுதுகிறார்னா, அதுல எப்படி வஞ்சிக்கப்பட வாய்ப்பு இருக்குங்கிறது தானே அர்த்தம். அன்னைக்கே ஆதி திருச்சபையிலேயே அப்போஸ்தலர்கள் காலத்திலேயே அந்நிய பாஷையினாலே ஒரு சபை வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், 2000 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற நாம எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? கொஞ்சம் நாம கவனமா அதாவது வாய்ப்பு இருக்குன்னு நம்பணும். சோ, அந்நிய பாஷைக்கு நான் எதிரானவன் அல்ல. எது அந்நிய பாஷை என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதில் தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை கருத்தாய் போதிக்க விரும்புகிறேன். நான் கற்றுக்கொண்டவைகளிலே நான் நிச்சயித்திருக்கிறேன். இதுல எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். இதனால எனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ, பயமோ எதுவுமே இல்ல. ஏன்னா இதுல ரொம்ப தெளிவா இருக்கிறதுனால எனக்கு பூரண சந்தோஷமும் இருக்கிறது, சமாதானமும் இருக்கிறது. ஆனா நெறைய இடங்கள்ல அந்த பூரண நிச்சயம் உங்களுக்கு இல்லாதனால உள்ளுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு பயம் இருக்கும். ஐயையோ! நாம ஏதாவது தப்பா போதிக்கிறோமோ? ஐயையோ! தப்பா ஏதாவது செய்து கொண்டிருக்கிறோமோ? பிரியமானவர்களே, அதனால எல்லா விஷயத்தையும் நீங்க தெளிவாய் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு முதல்ல பயம் இருக்காது. சோ நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம உணர்ச்சிக்கு அடிமையாக அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு கோயில் இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அந்த கோயில்ல வந்து பயங்கரமா ஃபங்ஷன் வச்சாங்க, பாட்டு பாடுனாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா எப்பயுமே இந்த மாரி பண்ணும் பொழுது, அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துல வந்து யாருக்காவது சாமி வந்து அவங்க ஒரு அருள்வாக்கு சொல்லணும். அன்னைக்குன்னு பார்த்து அந்த யாருக்குமே சாமியும் வரல, அருள்வாக்கும் வரல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க கொட்டடிக்கிறாங்க. அந்த உரிமை மேல ஆளு மட்டும் அன்னைக்கு வரல. கடைசியில என்னென்னமோ பண்ணி, அந்த உரிமை மேளத்த கூட்டிட்டு வந்து, எல்லாரும் இன்னும் சத்தம் போடுங்க. அந்த வாயில இது போடுவாங்க. அந்த உழவன்னு சொல்லுவாங்க. இன்னும் சத்தம் போடுங்க, போடுங்க என்று சொல்லும் பொழுது, பயங்கர சத்தம் வந்தவுடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு 2, 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா, அருள் சாமி வந்தாங்க. அவங்க ஒரு சில அருள் வாக்குகள் சொன்னாங்க. ஆமா, அவங்கள குறை சொல்லல. ஆனா ஒரு விஷயம் அங்கு செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், அவங்கள சுத்தி நெறைய நடக்க வேண்டியதா இருக்கு. கட கட கடன்னு அவங்க அந்த உணர்ச்சிக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நெறைய WhatsApp இதுல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. திடீர்னு ஒரு அம்மா ஒரு நாள் பயங்கரமா ஒரு கோயிலுக்கு முன்னாடி இப்படி சாமி ஆடிட்டு இருக்காங்க. அத பார்த்து பயந்து ஒரு நாய் கடிக்க வருது. டக்குன்னு கப்பு சுப்புன்னு ஆஃப் ஆயி அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த நாய்க்கு அது எப்பொழுதுமே நாய் அந்த மாரி தான். யாராவது வித்தியாசமா திடீர்னு ஓடுனா தொரத்தும். நார்மலா நடந்து போனீங்கன்னா அது ஒண்ணும் செய்யாது. அந்த அம்மா திடீர்னு சாமி ஆடுன உடனே அந்த நாய் என்னமோ ஏதோன்னு நெனச்சு கடிக்க வந்துருச்சு அந்த அம்மாவ. இவங்க ஆஃப் ஆயிட்டாங்க. அது உண்மையிலே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவு, அந்த மகிழ்ச்சி அவர்தான் நம்ம நிறைத்திருக்கிறார்னா, நாய பார்த்துக்கிட்டு நம்ம நிக்க மாட்டோம். நம்ம சர்ச்ல கரண்ட் போய் கீபோர்டு கட் ஆயிருச்சுன்னா, அப்படியே கப்பு சிப்புன்னு ஆஃப் ஆகி இருக்க மாட்டோம். ஏன்னா கரண்ட் போனாலே பரிசுத்த ஆவியானவரும் போய் விடுகிறார் என்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையிலே நாம இன்றைக்கு உணர்ச்சிக்கு அடிமையா இருக்கிறோம். சோ இது அடிப்படையாக உணர்ச்சியை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு போதனையாக இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. முழு ஆலோசனையும் தெரியாத ஒன்று, உணர்ச்சிக்கு அடிமைப்படக்கூடிய ஒன்று. நம்பர் 3 இந்த ஒட்டுவார் ஒட்டின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நீங்க பார்த்தீங்களா, யாராவது கொட்டாவி விட்டா பக்கத்துல இருக்கிறவர் கொட்டாவி விடுவார். இயற்கையாவே அப்படியே வந்துரும். சேம் அதே மாரி நமக்கு முன்னாடி இருக்கிறவர் என்ன செய்றாரோ, அத ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி இருக்கிற நாம செஞ்சுகிட்டு இருப்போம். நீங்க YouTubeல அடிச்சு பாருங்க. எப்படி வந்து ஒரு 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 கூட்டம் வந்து ஒரு மனிதர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது. நான் கூட என்னுடைய YouTubeல ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். "நாம் என்ன வாத்து மடையர்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தலைப்பு தான் கொஞ்சம் டேஞ்சரான தலைப்பு தான். ஆனா போட்டிருக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கும் மனிதன் தனக்கு முன்னாடி ஒரு 10 பேர் என்ன செய்றாங்களோ, அத கண்ண மூடிக்கிட்டு அவன் அப்படியே பின்பற்றக்கூடியவனா இருக்கிறான். நீங்க என்னோட YouTubeல போங்க. அந்த வாத்து மடையர்களான்னு போற இடத்துல ஃபாரின்ல ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. மனுஷன் எப்படி வாத்தை விட மடையனா இருக்கிறான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. என்ன நடந்திருக்கிறதுன்னா வேற ஒண்ணும் இல்ல. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்குது. நேர்காணல் நடக்குது. அவங்க உள்ள வந்து ஒருத்தவங்க இன்டர்வியூ பண்ற மாரி இவங்களே செட்டப் பண்ணிட்டாங்க ஆளுகள வச்சு. இவங்க விளம்பரம் குடுத்திருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா, இவங்களுடைய ஆட்கள் அதாவது அந்த மீட்டிங்க நடத்தக்கூடிய, இந்த எக்ஸ்பெரிமென்ட்ட நடத்தக்கூடிய ஒரு 10 பேர் வந்து உட்கார்ந்திருக்கிறாங்க. இது எதுவுமே தெரியாம ஜென்யூனா இன்டர்வியூக்கு வந்த ஒரு 5, 6 பேரும் வந்து உட்கார்ந்திருக்கிறாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டர்வியூ உள்ள நடந்து கொண்டிருக்கிறது. வெளியில பாத்தீங்கன்னா, ஒரு பெல் சத்தம் கேக்குது. இவங்களே ஆப்பரேட் பண்றாங்க. ஒரு பெல் அடிச்ச உடனே, அந்த எக்ஸ்பெரிமென்ட் அதாவது இத நடத்தக்கூடியவங்க எல்லாரும் எந்திரிச்சு அப்படி நிக்கிறாங்க.
பெல் சத்தம் அடிச்ச ஒரு செகண்ட் எந்திரிச்சுன்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உட்காடுறாங்க. திரும்ப அதே மாதிரி பெல் சத்தம் கேட்கும்போது எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க, உட்காடுறாங்க. இந்த புதுசா போயிருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. எதுக்கு இவங்க எந்திரிக்கிறாங்க, எதுக்கு இவங்க உட்காடுறாங்க, ஒண்ணுமே தெரியல. ஆனா எல்லாரும் எந்திரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அடுத்து பெல் சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் எந்திரிக்கிறாங்க, எல்லாரும் உட்காடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய ஆக்ஷன் அப்படி அந்த வீடியோ பாருங்க, இன்னும் ரொம்ப தெளிவா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்ப அவங்ககிட்ட போய் கடைசியில நான் அந்த வீடியோ ஃபுல்லா போட்டேன்னு என்னன்னு தெரியல. அவங்ககிட்ட போய் கேங்க, எதுக்குங்க எந்திரிச்சீங்க, எதுக்குங்க உட்காந்தீங்க, யாராவது உங்களை எந்திரிக்க சொன்னாங்க? இல்ல அவர் எந்திரிச்சாரு, அதனால நான் எந்திரிச்சேங்க. இன்னைக்கு இந்த மாதிரியான உபதேசங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அந்நிய பாஷையை குறித்தும் சில சமயங்களில் சகோதரர் சொன்னது போல இந்த உருள்றது, அது பண்றது, இது பண்றது, இவைகள் மற்றவர்களை பார்த்து அப்படியே ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. இந்த கீழே தள்ளிவிடக்கூடிய விஷயத்திலும் இதே மாதிரியான ஒரு சூழல் தான் நடக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் எல்லா மார்க்கத்திலும் இது இருக்கிறது. எல்லா மார்க்கத்திலும் பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவுது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மேஜரான பாயிண்ட் அதை சொல்ல முடியும். ஃபைனலா ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேபி இது வஞ்சிக்கப்பட்டதினுடைய ஒரு அடையாளமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம அசுத்த ஆவிகளுக்கு நம்ம இடம் கொடுத்து விடக்கூடாது. நம்ம தெளிவான பரிசுத்த ஆவியானவரை பெற்று இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தெளிந்த புத்தியும் உள்ளவர். உண்மையிலே ஒருத்தவங்க தங்களுடைய என்ன சொல்றது, எந்த ஒரு மூளையினுடைய அறிவு இல்லாம கீழே விழுந்து தங்களுடைய உடமை அவிழ்ந்து விழுவது கூட தெரியாமல் ஒருவேளை உருண்டு கொண்டிருந்தால், ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்களுடைய உடமை அவிழுகிறது அப்படின்னு சொல்லி உருண்டுகிட்டு இருக்கிறாங்கன்னா, உண்மையிலே அது பரிசுத்தாவியானவருடைய நிறைவு அல்லது பரிசுத்தாவியானவர் தான் அந்த அம்மாவை அப்படி நடத்துவார் அப்படின்னு எப்படிங்க நம்ம சொல்ல முடியும்? சாதாரணமாவே பெண்கள் வெளியில போகும்பொழுது வரும்போது ரொம்ப கவனமா இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு தலைமுடி இந்த பக்கம் போனா கூட எடுத்துக்கிடுவாங்க. எப்பயுமே தங்களுடைய உடமையை சரி செய்து கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க எந்த ஒரு இது இல்லாம மல்லாக்க விழுந்து இப்படி உருண்டு கொண்டிருக்கிறாங்க, எதை பத்தியும் தெரியாம உருள்றாங்கன்னு சொன்னா, இது எப்படி பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு நிறைவா இருக்க முடியும்? அசுத்த ஆவி வேண்டுமானாலும் அப்படி செய்யலாம். அசுத்த ஆவி அப்படி செய்யுது அப்படின்னு சொன்னா கூட நான் நம்புவேன். ஆனா அது பரிசுத்த ஆவியானவர் அப்படி செய்கிறார் என்று சொல்லுவதை நான் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்க சகோதரர் ஆரம்பத்துல ஒரு வீடியோ, ஒரு முன்னுரை மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டாரு பாத்தீங்களா? இந்த மாதிரி வீடியோ யூடியூப்ல நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கழுத மாதிரி கத்த வைக்கிறது, அப்படியே அப்படியே குரங்கு மாதிரி அப்படி தவி தவி போறது, பயங்கர மோசமா இருக்கு. ஒரு இடத்துல போய் வெளியில போய் புல்ல திங்க வைக்கிறது, மாடை விட மோசமா புல்ல தின்னுகிட்டு இருக்கிறாங்க. இதை எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் செய்கிறாரா? அவர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர் என்று தானே நாம நமக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கிறார் தானே சொல்றோம். இதை வெளியில இருந்து பார்க்கக்கூடியவர்கள் என்ன நினைக்க மாட்டாங்க? பிரியமானவர்களே, இந்த மாதிரியான சில சம்பவங்களுக்கு நாம அசுத்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்கறதுனால கூட நடக்க வாய்ப்பு இருக்கிறது. வஞ்சிக்கப்படாதிருங்கள். சோ இதுதான் என் பார்வையில காரணமா தெரியுதுங்கிறது. அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல அது சம்பவங்கள், பல விதமான சம்பவங்கள் காணப்படுது. அந்த சம்பவங்களை உபதேசமாக பின்பற்றுகிறார்கள். ஆனால் உபதேசம் நிருபங்களிலே பவுல் அப்போஸ்தலன் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உபதேசங்கள் அடிப்படையிலே சத்தியத்தை கட்டமைக்காமல் இவர்களுக்கு உணர்ச்சிகரமாக தூண்டுகிற அந்த சம்பவத்திலிருந்து இவர்களாக ஒரு உபதேசங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி ஒரு இது தவறு என்று சொல்லும் போது அவர்கள் வேறொரு இடத்துக்கு வருவார்கள். இல்லை, நிருபங்களிலும் இதுக்கு ஆதாரம் உண்டு. கைகளை வைத்தால்தான் பரிசுத்த ஆவி தரப்படும். உதாரணத்திற்கு எபிரேயர் 6:2 அடிப்படை அஸ்திபார உபதேசத்திலே பவுல் கைகளை வைக்குதல் என்கின்ற ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தி இருப்பார். அப்போ அதை சொல்லி நாங்கள் ஊழியக்காரர்கள் கை வைத்தால் தான் உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கும், நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் பத்தாது, ஊழியக்காரர்களை நீங்கள் ஒரு காத்திருப்பு கூட்டத்தை நடத்த வேண்டும், அதுல ஒரு விசேஷத்த ஊழியக்காரர் வர வேண்டும், அவர் கை வைத்தால் தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கும் என்கின்ற ஒரு போக்குள்ளது. அதற்கு ஆதாரமாக இந்த எபிரேயர் 6:2 பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பிரதர், அதாவது கைகளை வைத்து நீங்க அந்த நம்ம என்ன இது அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் அதுல பாத்தீங்கன்னா பிலிப்பு சமாரியா தேசத்திற்கு போய் முதலாக அங்கு உபதேசம் போதிக்கப்படுகிறது. அங்கும் கைகளை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருகிறதை நாம காண முடியும்.
அதே சமயத்துல அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்துல புற ஜாதியா இருக்கிற, அதாவது யூதர் அல்லாத வேற்று ஜாதி, சமாரியரும் அல்ல, அவர் யூதனும் அல்ல, கொர்நேலியு. முத புறமதஸ்தரிலிருந்து அவர்தான் முத ரசிக்கப்பட்டு வருகிறார். அங்க பாத்தீங்கன்னா பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளுகிறதை நாம பார்க்க முடிகிறது. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா, இந்த ரெண்டையுமே நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை. ஒரு பெரிய ஒரு டாக்டரினா ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கைய வச்சுதான் உனக்கு நான் ஆவியானவரை தருவேன் என்று சொல்லுவது எந்த விதத்துல சரியாகும்? ஏன்னா ரெண்டுமே நடந்திருக்கிறது. ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சேற்றில துப்பி அப்படி உமிழ்நீர் அந்த சேர் உண்டாக்கி கண்ணுல பூசி சுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதே சமயத்துல சில இடங்கள்ல அந்த மாதிரி இல்லாத வேறு மெத்தட்ஸை பயன்படுத்துறத பார்க்கிறோம். சில இடங்கள்ல நோயாளியை பார்க்காமலேயே தேவன் குணப்படுத்துகிறதையும் பார்க்கிறோம் அல்லவா? அப்ப இதுல ஒரு குறிப்பிட்ட ஒன்றை நாம ஒருபோதும் பின்பற்ற கூடாது என்பதிலே வேதம் தெளிவாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த கைகளை வைக்குதல் அப்படிங்கிறது பிரதான அப்போஸ்தலர்களுக்கு இருக்கக்கூடியதான ஒரு அதிகாரமாகவே நாம பார்க்க முடியும். ஏன் அப்படி நான் சொல்லுகிறேன்? இது ஒருவேளை சிலருக்கு ஆச்சரியமா இருக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய சத்தியத்தையே நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. ஏன்னா அப்போஸ்தலர்களுடைய அப்போஸ்தலர்கள் யார், அப்போஸ்தலர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுதுதான் அது நமக்கு தெரிய வருகிறது. சரி, பரவாயில்லை, நான் அதுக்கு ரொம்ப டீட்டெயில நான் போக விரும்பல. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு கண்டிப்பாக ஒரு நபர் கையை வைத்தே ஆக வேண்டும் என்பது அவசியம் அல்ல. ஒருவேளை ஒருவர் ரட்சிக்கப்படும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிறார்னு ஏற்கனவே நம்ம அதற்கான விளக்கத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். பாத்தீங்களா? தெள்ள தெளிவா நம்ம கொடுத்திருக்கிறோம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அவர் பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்காக ஒரு தேவ ஊழியரை நோக்கி அப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயம்? அப்ப ஆதி திருச்சபையில கைகளை வைக்கக்கூடியது அப்போஸ்தலர்களுடைய அதிகாரத்தை காண்பிக்கக்கூடியதாகவும், குறிப்பிட்ட 3 இடங்களிலே தேவன் ஒரு நோக்கத்திற்காக தாமதமாக பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அதை தெளிவா விளக்குனாதான் உங்களுக்கு புரியும். 3 இடங்களிலே பரிசுத்த ஆவியானவர் தாமதமாய் வருகிறார். ஒன்று, சமாரியர்களிடத்துல போகும் பொழுது அங்கு பரிசுத்த ஆவியானவர் தாமதமாய் வருகிறதை நாம பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல எங்க தாமதமாய் வருகிறார்? யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள், அங்கு அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல தாமதமாய் வருகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்து 3வது எங்க நம்ம பார்க்கிறோம்? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல அங்கு பரிசுத்த ஆவியானவர் தாமதமாய் வருகிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் இதை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் அவங்க ஏற்கனவே வசனத்தை விசுவாசித்திருந்தோம், பரிசுத்த ஆவியானவர் ஏன் தாமதமாய் வருகிறார் என்கிற ஒரு கேள்வியை கேட்கறது உண்டு. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவருடைய வருகை அங்கு முதலாக சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. சபை என்கிற ஒன்று, அதாவது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அப்பொழுதுதான் ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்ப முதலாக அவங்க யாரும் அவங்க மேல கையையும் வைக்கல, எதுவும் பண்ணல. ஆண்டவர் சொன்னார், அந்த பரிசுத்த ஆவியான, அதாவது சபையின் கீழாக சபையின் டிஸ்பென்சேஷன், சபையின் அந்த நிலைமையில நடத்தக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லும் பொழுது அவங்கதான் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, வேற யாருக்கும் இந்த காத்திருக்குதல் கட்டளை கொடுக்கப்படவில்லை. அன்றைக்கு இருந்த முதலாக யூதர்களாய் இருக்கக்கூடிய சீஷர்கள், அவங்களுக்கு தான் முத காத்திருங்கள் என்கிற கட்டளை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சொன்னாரு, நான் போனதுக்கு அப்புறம் தேற்றரவாளனை அனுப்புவேன், அதற்காக நீங்க என்ன செய்யுங்க, காத்திருக்கக்கூடிய ஒரு அந்த சம்பவம் நம்ம பார்க்கிறோம். இனிமேல் காத்திருக்க தேவையில்லை, அது வரலாற்று சம்பவம், அது நடந்து முடிந்து விட்டது. அப்ப இவங்க காத்திருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அப்ப நிறைய பேருக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி, இப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு முத 120 பேர் அவங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் ஏற்றுக்கொண்டாங்க. பாத்தீங்களா? இந்த ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொண்டாங்கன்னு தெளிவாக நமக்கு இல்ல. ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்ய முடியும், யூகிக்க முடியும். ஏன்னா அவங்க எல்லாருமே யூதர்களாய் இருந்தார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா சபைக்கு உபத்திரவம் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்துல சிதறி போறாங்க. அது வரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் நடக்கிறது.
சமாரியர்கள் தேவனுடைய வசனத்தை அந்த இடத்துல கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அங்க அந்த வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். அதுதான் இந்த இதை புரிந்து கொள்வதற்கான ஒரு கீவேர்ட்ஸ். ஏன்னா இது தெரிஞ்சாதான் ஏன் தாமதமாய் வந்தார் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வரும். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்துல பாருங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் இவங்க சமாரியர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலன்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? எருசலேமுக்குள்ள மட்டும்தான் இவங்க சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தாங்க. அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் எப்படியாக இருந்துச்சுன்னா, சமாரியர்கள் யூதர்கள் அல்ல, கிரேக்கர்கள் யூதர்கள் அல்ல. அப்ப தேவன் என்ன நினைக்கிறார்னா, சமாரியர்களுக்கோ யூதர்களுக்கோ மன்னிக்கணும், புற ஜாதிகளுக்கோ, அதாவது கிரேக்கர்கள் போன்ற மற்ற ஆட்களுக்கோ இந்த சபையிலே அவர்கள் இருக்க முடியாது, அவங்களுக்கு ரட்சிப்பே கிடையாது, வாய்ப்பு இல்லை என்று நம்பிக்கொண்டிருந்தாங்க. யாரு? அப்போஸ்தலர்கள், அவர்களோடு கூட இருந்தவங்க. அதனாலதான் எருசலேமை விட்டு எங்கும் போகாம அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொன்னாரு? அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 தெளிவா வாசிக்கிறோம். இதோ பரிசுத்தாவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எங்க போவீங்க? எருசலேமிலும் யூதேயா சமாரியா இந்த உலகத்தின் கடைசி முறிவு பரியந்தம் நீங்க எனக்கு சாட்சியா இருப்பீங்கன்னு சொன்னார். அப்படின்னா எல்லாரையுமே ஆண்டவர் சபைக்குள்ள இவர்களை கொண்டு வர போகிறார் என்பதுதான் அர்த்தம். அதாவது எல்லா ஜாதிகளையும். இவங்களுக்கு அது தெரியல. அங்க பாருங்க, பிலிப்பு ஆட்டோமேட்டிக்கா அங்க பிரசங்கம் பண்ண, ஏன்னா ஆண்டவரே வலுக்கட்டாயமே இந்த உபத்திரவத்தை கொடுத்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இவங்க போயிருக்க மாட்டாங்க சமாரியாவுக்குலாம். இப்ப சமாரியாவுக்கு ஓடிட்டாங்க. அங்க போய் நிறைய அற்புதங்கள் நடக்கிறது, பல மக்கள் குணமாறாங்க. அப்ப என்ன பிரசங்கம் பண்ணுகிறார் அவர்? 12வது வசனத்துல இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பிரசங்கம் பண்ணும் பொழுது அநேகர் விசுவாசித்து புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து நடக்கக்கூடியதா ரொம்ப முக்கியமான ஒண்ணு. 14வது வசனம் பாருங்க. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். ஏன் அனுப்பணும்னு நான் கேட்கிறேன். வசனத்தை ஏற்றுக்கொண்டு போயிருக்கலாம் அல்லவா? ஓ, சமாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனை ஏற்றுக்கொண்டாங்களா, சரி ஏற்றுக்கொள்ளட்டும், அப்படியே போயிருந்திருக்கலாமே. எருசலேமை விட்டு வெளியேறாத யோவான், பேதுரு 2 பேரும் முக்கியமான நபர். எதற்காக வரணும்? ஏன் தெரியுங்களா? சமாரியர்கள் தேவ வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர்கள் தான் தேவனுக்கு அவங்க சம்பந்தமே இல்லாதவர்களாச்சே, அவர்கள் யூதர்கள் அல்லாதவர்களாச்சே. அவங்க எப்படிப்பா தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? அவங்க சந்தேகத்தினாலே வருகிறார்கள். எப்படி பிரதர் இவ்வளவு தெளிவா சொல்றீங்கன்னா, அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல அதற்கான இன்னொரு காரணம் அங்கே இருக்கிறது. அதை சொல்லும் பொழுது நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இப்ப பாருங்க, சமாரியர்களும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்களா அப்படின்னு பார்க்க வரும் பொழுது அங்க பார்த்தா வசனத்தை விசுவாசிச்சிருக்கிறாங்க, ஆனா அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறவில்லை, பார்க்கல அப்படின்னு அவர்களுக்கு தெரிகிறது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஒருவேளை ஆண்டவர் இவர்களை அங்கீகரிச்சாருன்னு சொன்னா சமாரியர்களையும் தேவன் அங்கீகரிச்சுட்டாருன்னு புரிந்து கொள்ளலாம். அங்க அவர்களுக்காக ஜெபிக்கிறாங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். பிரியமானவர்களே, இப்ப யோவானும் பேதுருவும் இவர்களை ஒதுக்கி தள்ளவே முடியாது, சமாரியர்களை ஒதுக்கி தள்ளவே முடியாது. ஏன்னா அவர்கள் கைகள் மூலமாகவே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறதுனால சமாரியர்களை தேவன் அங்கீகரித்திருக்கிறார் அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. தேவன் இதை வலுக்கட்டாயமாக அல்லது ஒரு பர்பஸ்ஃபுல்லாக தேவன் இதை தாமதமாக செய்கிறார். இதற்கு இன்னொரு ஆதாரணத்தையும் காமிக்கிறேன். அதே பிலிப்பு என்ன செய்யறாரு? அடுத்து காசா மந்திரிக்கு போய் பிரசங்கம் பண்றாரு. காசா மந்திரிக்கு பிரசங்கம் பண்ணிட்டு அங்க பாருங்க வசனம் என்ன சொல்லுது? கடைசி என்ன நடந்துச்சு? ஞானஸ்நானம் கொடுத்தான் 38வது வசனத்துல. 39 அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப என்ன பண்ணி இருக்கணும் பிலிப்பு? யோவானையும் அல்லது பேதுரு யாரையாவது அழைத்து விட்டுருக்கு. ஏன்னா இவர்தான் வெறும் வசனத்தை தானே ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, பரிசுத்த ஆவியை வேற பெறாம வேற இருக்கிறாரு. அப்ப இவங்களை மீண்டும் கூப்பிட்டு விட்டு ஐயா இவங்களுக்கு பரிசுத்த ஆவியை வைக்கணும்னு சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா? ஏன் அவர் அப்படி செய்யல? ஏன்னா அங்கு சமாரியர் என்பது ஒரு தனி கூட்டம்.
அந்த கூட்டம் தேவனை ஏற்றுக்கொள்ளுவதே ஆச்சரியமான ஒண்ணு. இவர்களை பொறுத்த வரைக்கும் தேவன் அவர்களை அங்கீகரிப்பாரான்னு இவங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கு. அந்த இடத்துல யோவானும் பேதுருவும் இதை கண்ணால பார்க்கணுங்கிறதற்காகவே தேவன் தாமதமாய் வருகிறார். இதே வசனம் தான் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது. ஆண்டவர் கொர்நேலி வீட்டுக்கு போக சொல்றாரு பேதுருவை. ஆண்டவரே போக சொல்றாரு, இவர் போக மாட்டேங்கிறார். எப்படி ஒரு அன்னைக்கு இருந்த ஒரு மனநிலைமை எப்படி இருக்கு பாருங்க. நான் போக மாட்டேன் ஆண்டவரே, அதை எப்படி நான் அசுத்தமானதை எப்படி நான் சாப்பிடுறது அப்படிங்கிறாரு. நான் சுத்தம் பண்ணி இருக்கிறேன்ப்பா, நீ எப்படி இது சொல்லலாம்? நடந்தது என்னன்னு பாருங்களேன். அதே 10ஆம் அதிகாரத்துல போய் இவர் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணும் பொழுதே ஆவியானவர் இறங்கிட்டாரு. நடந்து முடிஞ்சிருச்சு, ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு, இவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா இங்க இருக்கிற யூதர்கள் சண்டை போடுறாங்க. நீ எப்படி கொர்நேலி வீட்டுக்கு போகலாம்? அவங்களை எப்படி நீ அவங்களுக்கு எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கலாம்னு சொல்லும் பொழுது இவர் ஒரு அற்புதமான வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க. அதுதான் இவ்வளவு நாம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கான ஆதாரமான வசனமா இருக்கு. என்ன சொல்றாரு பாருங்களேன். முதல்ல அவங்க சண்டை போட்டதையும் வாசித்து காமிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீ போய் அவர்களுடைய போஜனம் பண்ணினீர் என்று அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி அப்படி விவரிச்சுட்டே வர்றாரு. விவரிச்சுட்டு வந்து என்ன சொல்றாரு பாருங்க. 15ஆவது வசனம். நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். 18ஆவது வசனம் பாருங்க. இதுதான் அந்த அதிகாரத்தினுடைய கீவேர்ட்ஸ். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைதி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். சண்டை போடுறதை நிப்பாட்டிட்டாங்க. அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல் இந்த சபைக்குள்ள வரக்கூடிய ஒரு வாழ்க்கை புறஜாதிகளுக்கு கிடையாதுன்னு நம்பிட்டு இருந்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அதனாலதான் சமாரியர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்னு சொல்லி அங்கேயும் அனுப்புறாங்க பேதுருவை. சமாரியர்களுக்கு கூட ஒரு வகையில பரவாயில்ல, ஏன்னா ஆஃப் யூதர்கள் அவர்கள். ஆனா புறஜாதிகளுக்கு அப்ப மனம் திரும்புதல் உண்டா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. இங்கே பவுல் பேதுரு எதை சுட்டி காண்பிக்கிறாருன்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளமா ஆதியிலே தேவன் நம்மேல இறங்கினது போலவே, அதாவது பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மேல இறங்கினாரோ அதே மாதிரி அவங்க மேலும் இறங்கி நமக்கு வரத்தை கொடுத்தது போலவே அவங்களுக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அப்ப தேவனை தடுக்க நான் எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவரை கண்ணால பார்த்தாதான் பேதுரு, யோவான் போன்றவர்கள் இவர்களும் அதாவது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். அதனாலதான் சமாரியர் இடத்துல பேதுரு வர்ற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமதிக்கிறார். பேதுரு அந்த இடத்துல மாத்தி பேசவே முடியாது. இங்க கொர்நேலி வீட்டிலையும் பேதுரு மூலமாகவே பரிசுத்த ஆவியானவர் வருகிறதை பார்க்கிறோம். அங்கேயும் கையை வைக்காமலேயே வருகிறதை பார்க்கிறோம். அப்ப இது ஒரு பெக்குலியரான, ஒரு யூனிக்கான ஒரு இடம். இந்த இடங்கள்ல ஆவியானவர் வருகிறதை இவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் தாமதமாய் செய்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளை 19ஆம் அதிகாரத்துல பவுலுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை நிரூபிக்கிறதற்காக அவர் கையை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தந்திரப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது அந்த இதுல நாம டைம் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இதுல நீங்க ஓரளவுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல வந்திருப்பீங்க. இது கொஞ்சம் பெரிய ஒரு சப்ஜெக்ட். பல ஆண்டு காலமாக மிஷினரி காலத்துல சரி, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, இதை சரியா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம இதுல ரொம்ப தவறான ஒரு மனநிலைமைக்கு போயிட்டோம். யாரோ ஒருத்தர் என் மேல கையை வச்சாதான் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வருவாருன்னு சொல்லுவது எந்த விதத்துல நியாயம்? கையை வைப்பது தவறு இல்லை. நத்திங் ராங் இன் தட். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுலை ஊழியத்திற்கு பிரித்து அனுப்பும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சபை மூப்பர்கள் அவங்க மேல கையை வைத்து ஜெபித்து அனுப்புனாங்க. We are not against it.
கைய வச்சாதான் பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்கிற போதனை தவறானது. அதனால இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் விசுவாசிக்கும் போது வரக்கூடியவரா இருக்கிறார். நைட்டு 12 மணிக்கு விசுவாசித்தீங்கன்னா மறுநாள் ஒரு போதகரை தேடி நீங்க அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களை மறுபடியும் பிறக்க செய்கிறவராய் இருக்கிறார். அதனால அதுல உங்களுக்கு தெளிவு இருக்கும் நம்புறேன். இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல எனக்கு. அதாவது யூதர்களுக்கு அவர்களுடைய ஒரு குலப்பெருமை, அந்த கோத்திர பெருமை இருந்தது. நாங்கள் மட்டும்தான் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்கின்ற எண்ணம் இருந்தது. அதை ஆண்டவர் உடைப்பதற்காக இப்படி அந்த சபை ஆரம்பித்த காலங்களிலே இப்படியாக பலவிதமான நிகழ்வுகள் மூலமாக அவர்களுடைய மனதில் இருந்த அந்த சுவரை உடைத்தறியும்படியாக இப்படி பயன்படுத்தினார். ரெண்டாவது இங்க இன்னொரு விஷயத்தையும் நம்ம சுட்டி காமிக்கலாம். பேதுரு அங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா, ஆதியிலே நம்மேல இறங்கினது போலவே இவர்கள் மேல இறங்கினாருன்னா, நிறைய வேத ஆசிரியர்கள் எதை சுட்டி காமிக்கிறாங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கக்கூடிய நாவுகள்லாம் இருக்கு. அது ஒரு யூனிக்கான, இன்னைக்கு அப்படி வரணுங்கிற அவசியம் இல்லை. கரெக்ட் தானே? இன்னைக்கு அப்படி வருவதும் இல்லை, வராது, தேவையில்லை. ஆனா இன்னைக்கு மற்றதையெல்லாம் சொல்றவங்க அக்னிமயமான நாவுனா நாங்க ஆமாங்க எங்க மனக்கண்ணால நாங்க பார்த்தோம்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை பிரியமானவர்களே, ஆனா புறஜாதிகள் இடத்துல தேவன் வந்த பொழுது பேதுரு என்ன சொல்றாருன்னா, ஆதியில நம்ம இறங்கின மாதிரியே இருந்துச்சுங்கிறாரு. அப்ப சில அதாவது மற்ற மனிதர்கள் பார்க்கத்தக்க விதத்திலே அப்படி அந்த அடையாளம் இருந்தது அன்றைக்கு. ஆமா, ஏன்னா எந்த வித்தியாசத்தையும் ஆண்டவர் காமிக்க விரும்பல. அந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு. யூத புற மதஸ்தர்களுக்கு எரியக்கூடியதுன்னா அவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு. அப்ப தேவன் அவர்களையும் சமமா கொண்டு வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த 2ஆம் அதிகாரத்துல நடந்த சம்பவத்தை அப்படியே நடப்பிக்கிறார். அப்படிங்கிறது தான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப யாராலும் தவிர தேவன் ரெண்டையும் சமமா தான் பார்த்துட்டாரு. பேதுரு கண்ணால பாக்குறாரு. அப்ப இது ஒரு யூனிக்கான ஒரு இடம். இது ஒவ்வொரு இடத்துலயும் இது அப்படியே நடந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு நாம எதிர்பார்க்க கூடாது. அப்படி நடக்காது. அது அப்படி நடந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டாயிருச்சு. ஒரு டைம் அது நடந்து முடிஞ்சிருச்சு. அதத்தான் இன்னைக்கு ஜனங்கள் ஏன்னு தெரியல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க ரச்சி, அதை நம்ம இன்னொரு நாள்தான் பேச முடியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதை டச் பண்ணிடுறேன் நான். அதாவது ஆவியை பெற்றுக்கொண்டால் அந்நிய பாஷை பேசியே ஆக வேண்டும் என்கிறதான ஒரு அடையாளத்தையும் இன்றைக்கு ஜனங்கள் அதிகமா மையப்படுத்துகிறது உண்டு. ஆனா நீங்க பைபிள்ல பாருங்க, எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ அங்கெல்லாம் பற்பல பாஷைகளை பேசினார்கள் இருக்கு. எங்கேயுமே ரகசிய பாஷைகளை பேசினார்கள். இன்னைக்கு 2 பாஷையை பிரிச்சு வச்சிருக்காங்க. ரகசிய பாஷை வேறு, பற்பல பாஷை வேறு. அது சாத்தானுக்கு புரியாமல் இருக்கும்படியாக அப்படி ரகசியமாக பேச வேண்டும். ஓகே, அது நம்ம அது உண்மையிலே அப்படி 2 பாஷை இருக்காங்கிறது அது ஒரு தனி சப்ஜெக்ட். இப்ப அவங்க கொள்கை பிரகாரமாவே போலாம், அவங்களுடைய நம்பிக்கையின் பிரகாரமே போவோமே. அவங்களை பொறுத்த வரைக்கும் பற்பல பாஷை என்பது வேறு, அந்நிய அல்லது ரகசிய பாஷை என்பது வேறு. இப்போ நாங்க பேசிக்கொண்டிருப்பது பற்பல பாஷை அல்ல, ரகசிய பாஷை என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் இவர்கள் சுட்டி காண்பிக்கக்கூடிய வேத பகுதியில அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவி வந்த பொழுது ரகசிய பாஷையை பேசல, அவர்கள் பற்பல பாஷையை பேசினாங்க. அதே மாதிரி கொர்நேலியு வீட்டிலும் சரி, அவர்கள் நவமான பற்பல பாஷைகளைத்தான் பேசினார்கள். யோவான் உடைய சீசர்கள் முதல்ல ரட்சிக்கப்படும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் அங்கே கைய வைக்கிறார். அவங்க பற்பல பாஷைகளை பேசுகிறார்கள், அப்புறம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். இப்ப நான் கேக்குறேன், எங்கேயுமே ரகசிய பாஷையை பேசினதாக இல்லையே. எப்படி நீங்க இன்னைக்கு ரட்சிக்கப்படும் போது மட்டும் பற்பல பாஷை மட்டும் வரவே மாட்டேங்குது? எவ்வளவு பெரிய ஒரு வஞ்சகம் இது! பிரியமானவர்களே, நல்லா கவனிச்சுக்குங்க. பற்பல பாஷைங்கிற ஒன்றே இன்றைக்கு காணாமல் போய்விட்டது. ஒரு நபர் கூட ரட்சிக்கப்படும் பொழுது பற்பல பாஷை பேசுறது இல்ல, ரகசிய பாஷையே பேசுகிறதை பார்க்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஈஸியா யாரு வேணாலும் பேசி வஞ்சிக்கப்பட முடியும். ஆனால் நவமான பாஷை, பற்பல பாஷைய அப்படி பேசி யாரையும் என்ன செஞ்சிட முடியாது, ஏமாத்திர முடியாது. ஏன்னா அது இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களால் பேசப்படக்கூடிய ஒரு பாஷை. இப்ப நான் திடீர்னு சைனீஸ்ல பேசுறேன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படலாம். எஸ், அப்கோர்ஸ். இதுக்கு முன்னாடி சைனீஸ் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. எப்படி கைன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு நான் பேசும்பொழுது அது ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஆனா ரகசிய பாஷை அப்படின்னு சொன்னா ஒரு தனித்துவம் இருக்காது.
கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்துல ரகசிய பாஷையை ரட்சிக்கப்படும் பொழுது பேசியதாக எந்த ஆதாரமும் இல்லை. சரி, தீர்க்க தரிசனத்தை பேசி இருக்கிறாங்களே ரட்சிக்கப்பட்ட பொழுது. அப்ப இன்னைக்கு ஏன் மக்களை ரட்சிக்கப்படும் பொழுது தீர்க்க தரிசனத்தையும் பேசுங்கள் என்று சொல்லி ஏன் அவர்களை நீங்கள் ஊக்குவிப்பதில்லை? இதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தயவு செய்து இதிலிருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளுவீங்கன்னு நினைக்கிறேன். வேதத்தை சரியா பாசிங்க. சொல்லுங்க. அதாவது அதாவது இந்த பாஷை விஷயத்திலே ரகசிய பாஷை ஏதோ எந்த பாஷையானாலும் ஒன்றுக்கு நான் பேசுகிற பாஷை கேட்கிறவர்களுக்கு புரிய வேண்டும், அல்லது பேசுகிற எனக்காகவும் புரிய வேண்டும். ஒன்றுக்கு நான் பேசுகிறது என்னை கேட்கிற ஒருவருக்கு புரிய வேண்டும். அது சரி, அப்படி இல்லையா, அட்லீஸ்ட் எனக்காவது புரிய வேண்டும் அல்லவா? அப்படியானால் அதுதானே பிரயோஜனம். அந்த அந்த லாஜிக் கூட இன்னைக்கு அனைவர் பார்ப்பது இல்லை. சரி, அது இந்த பேச ஆரம்பித்தால் நம்ம 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட சத்தியத்தை நம்ம பேசி ஆக வேண்டி இருக்கு. அவன் தனக்கு தெரிய தேவனுக்கும் தெரிய பேசுகிறான். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம பேசுவோம். ஏன்னா இது ஒரு மணி நேரத்துல நாம பேசி முடிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இல்ல. நம்ம என்ன பேசி இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியை ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியை எனக்குள்ள வராரு. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதான் அவருடையனே அல்ல. அதுல நீங்க தெளிவா இருங்க. கைய வச்சாதான் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் என்பது வேதாகமத்துல கட்டளையோ போதனையோ அல்ல. ஒரு சம்பவம் அன்றைக்கு அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரமாக இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் காலத்திலேயே கை வைக்காமலேயே பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறதையும் நாம காண முடிகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் ரட்சிக்கப்படும் பொழுது அதாவது ரகசிய பாஷைங்கிற அனுபவத்தை அவர்கள் பேசியதாக வேதத்துல இல்லை. நவமான பாஷைகளை பேசினார்கள் இருக்கு. இன்னைக்கு யாருமே அதையே நாம கருத்திலே கொள்ளுவதில்லை. பற்பல பாஷையாகி அந்த நவமான பாஷையை நாம ஏன் விட்டுட்டோம்னு நான் கேட்கிறேன். அட்லீஸ்ட் அது இருக்குன்னு நம்புற அதுக்கு நீங்க ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? அதுக்காக நீங்க ஏன் ஜெபிக்க கூடாது? மதுரையில நான் வானத்துல போய்கிட்டு இருக்கோம், ஒரு சபையில இப்படி ஒரு போர்டு போட்டிருந்தாங்க, இங்கு அந்நிய பாஷை கற்றுத்தரப்படும் போட்டிருந்தாங்க. ரொம்ப வேதனையா போச்சு எனக்கு. How it is possible? எப்படிங்க நீங்க ஒரு தேவனுடைய வரத்தை கற்றுக் கொடுத்து அதை எப்படி நீங்க செயல்முறைப்படுத்த முடியும்? அப்போஸ்தலர் அப்படி 2ஆம் அதிகாரத்துல அவங்களுக்கு யாராவது இப்படி பேசணும் அப்படி பேசணும் கற்றுக் கொடுத்தாங்களா? இல்ல, அவங்களா பேசினாங்க. அப்போ உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. ஆண்டவரே, உண்மையிலே எனக்கு ஒரு பற்பல பாஷை வரம் அப்படிங்கிற ஒண்ண கொடுங்க. ஏன் நீங்க கேட்டு பாருங்க. அந்ததை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் ஒரு வித்தியாசமான பாஷையை பேசுறத அப்படியே கேட்டுக்கொண்டிருந்து அதை அப்படியே நாம டிட்டோவா பேசுவதற்கு பெயர் வரம் இல்லை. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நாம நினைக்கிறேன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கான அடையாளம்னா சரியான அடையாளம் எதை சொல்றது அப்படிங்கிறதே நம்ம ஒரு டாபிக்கா பேசணும்னு நினைக்கிறேன். சரி, நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிவிட்டது. ஒரே ஒரு கேள்வியோடு நிறைவு செய்யலாம். அதாவது பரிசுத்த ஆவியினர் பெற்றுக்கொண்டால் வேகமாக கைதட்டுவது, இல்ல உருளுவது, இப்படி உடல் மொழி, இதெல்லாம் இது ஒரு புறம் இருக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம், பரிசுத்த ஆவியினால் என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்போ இந்த வசனத்தை கூட சிலர் மேலோட்டமாக பயன்படுத்தி யாரெல்லாம் இயேசுவை கடவுள் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் என்று எண்ணுகின்ற ஒரு இன்னொரு எக்ஸ்டெண்டுக்கு செல்லக்கூடிய அபாயமும் இருக்கிறது அல்லவா? அதாவது பேர் கிறிஸ்தவர்கள் கூட பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் என்று அவர்கள் வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் இயேசுவை கர்த்தர் என்று ஒப்புக்கொள்ளுகிறேன், ஆகவே நான் பரிசுத்த ஆவியை பெற்றவன், இப்படி சாதிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. கண்டிப்பா கண்டிப்பா. என்னன்னா, இது சில வேத வசனங்களினுடைய சொற்சூழல் அறியாம அது எதற்காக சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளாமல் இதை நம்ம வியாக்கியானம் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு இந்த வசனத்தையே வாசிப்போமே. பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்பது ஒரு கட்டளையாக இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவி அன்றி இயேசு கிறிஸ்துவை நான் கர்த்தர்னு சொல்லக்கூடாது, அவர் இல்லாம சொல்ல முடியும்னு அர்த்தம். அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்ல வர்றாரு. அவர் இல்லாம சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். இந்த பிசாசு ஓட்டக்கூடியவங்க சில சமயத்துல இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி நான் கேட்டிருக்கிறேன். பிசாசு இயேசுன்னு சொல்லாது பிரதர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நான் கேட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க.
அது பாத்தீங்கன்னா பிசாசுன்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவோ ஒரு யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. மேக்சிமம் என்னன்னு தெரியல, பிசாசு வந்து பெண்களை தான் பிடிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்து பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த நாடகம், திரைப்படங்களினுடைய இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்சிமம் சபைகள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் அப்படி இது பண்ணிட்டு இருக்காங்க. பிரியமானவர்களே, இதெல்லாம் பயங்கரமா டேஞ்சரான ஒண்ணு. எச்சரிக்கையா இருங்க. ரைட், ஓகே, நான் அதுக்குள்ள போக விரும்பல. என்னன்னா, ஒரு சாத்தானை குறித்து நமக்கு என்ன ஒரு அறிவு இருக்கு? சாத்தானால இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல முடியாதா? சாத்தானால யெகோவான்னு சொல்ல முடியாதா? கொஞ்சம் யோசிங்க. சாத்தானால பைபிள் வாசிக்க முடியுமா, முடியாதா? பைபிளை வைத்துக்கொண்டு அவன் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறான். வேணாங்க, இதெல்லாம் விட்டுருங்க. யோபுவினுடைய சம்பவம் வாசிக்கும் பொழுது தேவ சன்னதியில போய் நிக்கக்கூடியவனா இருக்கிறான். நீங்கள் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த சில மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை கொண்டு வந்து கிறிஸ்தவத்துல வச்சிருக்கிறோம். மற்ற மதங்கள்ல இருக்கிற நம்பிக்கை என்ன? அப்படி அசுத்தாயி வந்தா அப்படி கோயிலுக்குள்ள போக முடியாது, எரிஞ்சு செத்துரும். இல்லை, இட் இஸ் டோட்டலி ராங். உண்மையிலே ஒரு அசுத்தாவி தேவகுமாரன் என்று சொல்லும் இருக்கு. சொல்லி இருக்கா இல்லையா? வேதத்திலே சொல்லி இருக்கு. எங்க ஆண்டவரேன்னு சொல்லி இருக்கு. அப்ப ஆண்டவர்னு, இயேசு உன்னுடைய ஆண்டவர்னு சொல்லு பாப்போம் அப்படிம்பாங்க. அது பாத்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்க. அது எப்படி வேதாகமத்துல மட்டும் வேதாகமத்துல இருக்கிற பிசாசுகள் ஆண்டவரே தேவனுடைய குமாரனேன்னு சொல்லுது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிசாசு இல்ல நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுது. இது எப்படி வந்து சாத்தியம்னு நான் கேக்குறேன். அப்படின்னா பிசாசு உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கு? கேலி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். உண்மையிலே ஒரு அம்மா பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்காங்களா, அது சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் பண்ணிருக்காங்க, அது வேற விஷயம். உண்மையிலே ஒரு பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒண்ணு நான் தேவனை ஆண்டவர்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லுதுன்னு வைங்க, அது உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு அல்லது உங்களை கேலி பண்ணுதுன்னு அர்த்தம். இப்படி எல்லாம் தயவு செய்து மூட நம்பிக்கையை வளர்த்துக்காதீங்க. அந்த அடிப்படையிலான ஒரு வசனம் தான் இந்த வசனம். பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது என்று சொல்லும் பொழுது, ஏன் கர்த்தர்னா என்ன அர்த்தம்? யார் உங்களுக்கு விளக்கி காமிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே சொல்றாரு, என்னை ஆண்டவரே போதகரே என்று சொல்லுகிறீர்களே அப்படின்னு கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரே போதகரேன்னு சொல்லிக்கிட்டு என்னென்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாம. யோசிக்க வேண்டுமா இல்லையா? பிரியமானவர்களே, நம்ம வீட்டுல கூட சில சமயம் நம்ம அப்பாவுக்கு சொல்லுவாங்க, வாயால இனிமேல் அப்பான்னு என்னை கூப்பிட்டுறாத அப்படிம்பாங்க. ஏன்? கூப்பிடுவதற்கான தகுதியை இழந்திருக்கிறோம். அப்பாவுக்கு பிரியம் இல்லாத வேலையை செய்வோம், எல்லா வேலையும் பண்ணிட்டு அப்பான்னு கூப்பிட எப்படி இருக்கும்? அந்த அடிப்படையில பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அன்றி பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் அந்த அவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை என்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லும் பொழுது நீங்க என்ன அதை இன்டர்பிரட் பண்றீங்க? இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுகிற எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்ற ஒரு அடிப்படையான சத்தியத்துக்குள்ள வந்துட்டீங்க. இல்லை, யாரு வேணாலும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியும். ரட்சிக்கப்பட்டவங்களும் சொல்லலாம், ரட்சிக்கப்படாதவங்களும் சொல்லலாம், பேய் பிடித்தவர்களும் சொல்லலாம், பேயே சொல்லலாம், பிசாசும் சொல்லலாம், சாத்தானும் சொல்லலாம், யாரு வேண்டுமானாலும் சொல்ல முடியும். சொல்லுவதுனால அவங்க அதுல கரெக்டா இருக்கிறாங்க, பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதனால அந்த வசனத்தை தயவுசெய்து தப்பா இன்டர்பிரட் பண்ணாதீங்க. ஓகே பிரதர், இன்றைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கடந்து விட்டது. மிக நன்றி. அநேக கேள்விகளுக்கு பதில் சொன்னீர்கள். இன்னும் அநேக கேள்விகள் பெண்டிங்ல இருக்கிறது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட போதாது. ஆகவே உங்களுக்கு நேரம் இருந்தால் இன்னொரு நாளிலே இதை குறித்து இன்னும் விரிவாக, குறிப்பாக இந்த ரகசிய பாஷை குறித்து எல்லாம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. பலர் ஏற்றுக்கொள்வார்கள், பலர் அந்த டினாமினேஷன் என்று அதுக்குள்ளாக அந்த உபதேசத்துக்குள்ளாகவே சிக்கி இருப்பார்கள். ஆனால் வசனத்தை இதை கேட்கிற ஜனங்களுக்கு சொல்வது, நீங்கள் இதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றல்ல, இதை வைத்து நீங்கள் வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள், ஒரு லாஜிக் பாருங்கள், அப்படி பார்த்து நீங்கள் சத்தியத்துக்கு செவி கொடுங்கள். உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதாவது இது என்னன்னு கேட்டா, உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தா நீங்க பேச மாட்டீங்கம்பாங்க. அப்ப இவங்க எதை மையப்படுத்துறாங்கன்னா, வசனத்தினாலே வரக்கூடிய அனுபவத்தை மையப்படுத்துவதை விட்டுவிட்டு அனுபவத்தினாலே இவர்கள் வசனத்தை சீர்தூக்கி பார்க்கிறவங்களா இருக்கலாம். போத்துக்கிட்டு படுத்தா என்ன பிரதர், படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டா என்ன பிரதர், அது அதுக்கு வேணாலும் கரெக்டா இருக்கும். ஆனா வேத வாழ்க்கைக்கு அது கரெக்டா இருக்கு. நீங்கள் வசனத்தினாலே உங்கள் அனுபவத்தை சீர்தூக்கி பார்க்கணும். அனுபவத்தை வச்சுக்கிட்டு வசனத்துக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா நமக்கு நிறைய அனுபவங்கள் வரலாம், அது தவறான அனுபவங்களாகவும் இருக்கலாம்.
அது தெரியாதனாலதான் இன்னைக்கும் தூதர்களோடு இட்லி சாப்பிட்டேன், பாயாசம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதையும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அனுபவங்கள் cannot be the, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் cannot be the valid truth. ட்ரூத் என்று சொன்னாலே இட் மஸ்ட் பி a word of God. ஸோ அதுல ரொம்ப கவனமா இருங்க. தொடருங்கள் பிரதர். ஓகே, சொல்ல வேண்டியது நீங்களே சொல்லிவிட்டீர்கள். ஆகவே மக்களே, நீங்கள் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஆண்டவருடைய வசனமே ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது, இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த வசனத்தை விட்டு நம்முடைய அனுபவங்களை வைத்து நாம் அதுக்கேற்ற விதத்துல வசனங்களை தேடினால் கிடைக்கும். கண்டிப்பாக வசனங்கள் கிடைக்கும், பொறுக்கி எடுக்கலாம். அது எப்படி என்பது, நம்ம ஒரு செருப்பு கடைக்கு செல்லுகிறோம். நாம் செருப்பு கடைக்கு சென்று விட்டு நாம் என்ன செய்கிறோம்? ஏதாவது ஒரு செருப்பை வாங்கி வந்து விட்டு நம்முடைய காலை, அதுக்கு செருப்பு சின்ன சைஸாக வாங்கி விட்டோம். அதற்கென்று நம் காலை என்ன செய்ய முடியாது? வெட்டி அந்த செருப்புக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியாது. இன்னைக்கு நம்ம பல வேலைகள் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஒரு அனுபவம் அல்லது நம்முடைய ஒரு உபதேசத்துக்காக வேத வசனங்களை வெட்டவோ ஒட்டவோ செய்து கொண்டிருக்கிறோம். மாறாக நம்முடைய காலின் அளவிற்கு தக்கதான செருப்பை வாங்க வேண்டும். அதே போல வேத சத்தியத்திற்கு அடிப்படையிலாக நம்முடைய அனுபவங்களை சரியா இருக்கிறதா என்று தான் பார்க்க வேண்டும். உள்டாவாக நடக்கக்கூடாது. செருப்பை வாங்கி வைத்துக் கொண்டு அதற்கேற்ற விதத்திலே காலை வெட்டக்கூடாது. நம்முடைய காலின் அளவுக்கு தக்கதாக தான் செருப்பை வாங்க வேண்டும். இது ஆகவே வசனத்தின் அடிப்படையிலே சீர்தூக்கி பாருங்கள். இவ்வளவு நேரம் மிக பொறுமையோடும் விளக்கத்தோடும் குறைந்த நேரத்திலே இந்த நாளில் வந்து இந்த செய்தியை பகிர்ந்து கொடுத்தமைக்கு அன்பு சகோதரருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you, brother. Okay.